ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ஃப்ரெண்டு மினியோட சேர்ந்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. அங்கே ஒரு மேல் மாடல் கூட தான் சேர்ந்து அங்கே உட்காந்துட்ருக்கா. இந்த விஷயம் கிம்முக்கு தெரிஞ்சு அவன் கோவப்பட மாட்டானான்னு சொன்னதும் அவையும் கவலைப்படணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே கிம் கால் பண்ணுறான். இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவனுமே அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கான். அவங்க நான் வந்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லும்போது நான் உன்கிட்ட வீடியோ கால் பேசணும், கால் பண்ணுன்னு சொன்னதும் நான் இப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கேன், எப்படி போய் கால் பண்ண முடியும்னு சொன்னதும் அப்படியா நீ வந்துட்டு அப்படி இருந்தேன்னா நானே ரூமுக்கு வந்து பார்க்குறேனே, நீ எந்த நிலமையில இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்கான். ஸோ அவனை அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. வேமா அவளை வம்பு பண்ணி அவன் அங்கே வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். என்னை விடுன்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கும்போது அங்கே ரூமுக்குமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அவனை பிடிச்சவங்க ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுறா. போதும் நிப்பாட்டிக்கோ, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டேக்கா. அங்கே அவனுக்கும் அவளுக்குமே ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ என்ன இவன் நினச்சிட்ருக்கான் அப்படின்ற சரி கோவமாயிட்டுருக்கு. என்னை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு என்னமோ ரியலான கப்பல் மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனை ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டுருக்கா. பிறகு அவங்க வந்துட்டு ஜாக்கிங் போயிட்டு இருந்தா. அவங்க அப்பா தான் வீட்டில் கால் பண்ணிகிட்ருக்காரு. நீ வந்து வீட்டுக்கு கிளம்பி வா, நீ என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கா, உன்னால் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை ஆகிட்டுருக்கு தெரியுமா அப்படின்றத சொன்னதும் புதுசாக அங்கே வந்துட்டு என்ன இவன் ட்ராமா பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு அவள் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. வந்தால் அவளோட ஸ்லிப்பர்ஸை கூட காணும், எல்லாம் அவங்க ஸ்டெப் மதரோட வேலை தான் போல். அந்த லேடி திமிரா பேசுனதுமே ஹீரோயின் அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டா. அவள் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதும் உடனே அவங்க அப்பாட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் பொண்ணோட ரியலான அம்மாவை நான் இல்லாமல் இருக்கலாம், பட் நான் அம்மா தானே, என்கிட்ட கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசணும்ல, எப்படி என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துட்டுருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே கோமாயிட்டு பேசும்போது போதும் போதும் ஆக்டிங்கை கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள், அளவுக்கு அதிகமாக வந்துட்டு பண்ணாதீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க அப்பா அங்கே கோவமாயிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன், உங்களோட இந்த பொண்டாட்டி வந்துட்டு எதுவும் வந்துட்டு ஒழுங்காக சொல்லாமல் அரைமுறையமாக சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டுங்க ரொம்ப கோவமானதுமே அந்தால என் ஹார்ட்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா அந்தால் வேற பண்ணுறாரு. நீங்கள் தானே என்னை வந்துட்டு வளர்த்தீங்க, அதனால தான் உருப்படி இல்லாமல் வளர்ந்து வந்திருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவங்க ஸ்டிக் எடுத்து அவளை அடிக்க கொடுக்கும்போது நீ வந்துட்டு எதுக்காக வந்துட்டு ஒழுங்காக இந்த மேரேஜை வந்து ஹேண்டில் பண்ணாமல் இருக்க, அதனால தான் உன்னோட ஹஸ்பண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருந்தேக்கான்னு சொன்னதும் அதை பற்றி எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி என்னை அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்க, என்ன மறந்து போயிட்டீங்களா, நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அவன் போய் மீட் பண்ணான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது நீங்களாம் நினச்சி பாருங்கள், இந்த மேரேஜ் டேஸுக்காக வந்தது, பட் வந்துட்டு அவனுக்கு ட்ரக்கை கொடுத்து என்ன ரூம்க்கு அனுப்பி வச்சு நீங்கள் வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்துட்டு மேரேஜ் பண்ணுற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க, இதில் நான் என்ன தப்பாக பண்ண முடியும், நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அதனால தான் ரெண்டு பேத்துக்குமே எங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையுமே வந்திருந்திருக்கு போல். இப்போ இதெல்லாத்தையுமே சொல்லிட்டு பிஸ்னஸ்க்காக இந்த மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப என்னமோ வந்துட்டு பொண்ணை வந்து பிடிச்ச மாதிரி கட்டி கொடுத்த மாதிரிலாம் சீன் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறா. நீங்கள் என்ன வந்துட்டு பண்ணீங்களோ அதானே நடக்கும்னு சொல்லும்போது அவனோட வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸ் ஷேர்ஸ் எல்லாமே இருக்கு தெரியுமான்னு சொன்னதும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவங்க சிஸ்டர் டேசியுமே அங்கே இறங்கி வந்ததும் என்ன எதிர்த்தா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடித்ததுமே ஹீரோயின் அப்போவுமே அங்கே வந்துட்டு ஸ்ட்ராங்காக என்ன என் ஸ்டெப் மந்தில் ஒழுங்காக சாப்பாடு போடுறது இல்லையா, அடி ரொம்ப லைட்டாக விழுகுது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. என்ன வந்துட்டு நீ வேலை பண்ணிட்டு இருக்க, எதுக்கு எடுத்தாலும் இப்படி திமிர்த்தனமாகவே பேசிகிட்டு இருக்கா, உருப்படி இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திமிரா பேசினதும் ஹீரோயினுக்கு கோவமாகி போயிடுது. அம்மாவும் பொண்ணு பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அப்போ அவங்க அப்பா இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதுக்கு நீ போகணும், ஒழுங்காக வந்துட்டு இருந்துக்கோ, அங்கேயாச்சும் போய் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த டேசியை அளவுக்கு அதிகமாக வாய் பேசக்கூடாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு மட்டும் நடக்கணும்னு சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் என் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும் என் கை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால தான் உன் மேலே அடி விழுந்துருச்சுன்னு அவள் சொல்கிறா. அவங்க அப்பா போதும் நிப்பாட்டுங்க அப்படின்றத சொல்கிறார். அவள் அடிக்க வந்ததுமே உங்கள் சண்டையெல்லாம் இந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் போய் வந்துட்டு இப்போ அது எல்லாத்தையும் பார்க்கணும், உங்களை மாதிரி வெட்டிக்கல் கிட்ட எனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இது ரொம்பவே வயிறு இது ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு மினியை தான் மீட் பண்ண போகிறா. அவளை ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவளுக்குமே இவளோட சுச்சுவேஷன் எல்லாமே புரியும் போல். அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்துட்டு எதுக்காக இப்போ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, பேசாமல் வந்துட்டு நீ நிம்மதியாக வாழலாமே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்றத
சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே எல்லாமே பண்ணிடலாம், பட் வந்துட்டு உடனே பண்ணிட முடியுமா அப்படின்ற சைட்டு அவளுக்குமே ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. அந்த ஈவெண்ட்டுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவள் எடுத்து காமிச்சிட்ருக்கா. ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீ இன்னைக்கு பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கணும், எல்லாரோட கண்ணுமே ஓ மேலே தான் இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதும், அதில் சில மாற்றங்கள்லாம் பண்ண சொன்னதுமே கிம்முக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காதப்பான்னு சொன்னதும், எங்கள் அப்பா அம்மா யார் சொல்லியுமே கேட்காத நான் வந்து அவன் யார் எனக்கு, அவன் சொல்லி நான் கேட்பேனா, அவன் வந்துட்டு அதுக்கு மேலே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து வருவான், அவனோட பார்வை ஃபுல்லாக அவன் மேலே தான் இருக்கும், ஏன் மேலே எதுக்கு இருக்க போகுது அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு அவன் என்ன அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சான்னா அவனை வந்துட்டு பக்காவாக அசிங்கப்படுத்திட்டு நான் போயிடுவேன்னு அவன் சொல்லிட்டேக்கா. நீ பேசாமல் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு பிடிக்கலடா நிம்மதியாக வாழலாமேன்னு சொன்னதும், கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணுவேன், பட் வந்துட்டு அது என்னோட தருக்கையில் தான் பண்ணணும், உடனே பண்ணிட முடியுமா, பண்ணுறது பப்ளிக்காக உலகம் அறிய பண்ணணும், பழி வாங்குறதுனாலுமே அப்படி தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. 2 மினிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இவங்க ஸ்டெப் மதர், அப்பா, அதுக்கப்புறம் கிம் இவங்கெல்லாம் பண்ணுற அந்த வேலையினால் அவளுக்கு டிப்ரெஷன் ஆயிராமன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவளே ஏதாச்சும் தப்பான முடிவில் எடுத்துருவாளோன்னு சொல்லிட்டு வேறு பயமாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ தான் காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு காருக்குள்ளே எரிஞ்சதுமே பக்கத்தில் அவளை க்ளோஸாக பிடிச்சி இழுத்துட்டு அவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வந்து கேட்காம நீ பண்ணுற வேலை வச்சுக்காத, 2வது ஈவெண்ட்டில் என்கிட்ட நீ ஒழுங்காக பார்த்து நடந்துக்கோ, இல்லை உனக்கு தான் அந்த இடத்துல அவமானமாயிரும்னு சொல்லிட்டு அங்கே மேட்ரிச்சிக்கா. அவனாலையுமே எதுவும் பேச முடியல. பிறகு அங்கே வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறாங்க. பார்த்தா அவங்க ஆன்ட்டி, நீ வந்துட்டு நேற்று என்ன மாதிரி வேலை பண்ணியிருந்த, நெக்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணியிருக்க, அசிங்கம் பண்ணிட்டுருக்கியா, குடும்பமானத்தை வாங்குறியா, உனக்கு தான் பொண்டாட்டி இருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு திட்டினா அவன் காதலே வாங்க மாட்டான். அப்போ நீயாச்சும் என்னமா புரிஞ்சுக்கிறீல நான் பேசுகிறேன்னு சொன்னதும், எனக்கு நல்லா புரியுது ஆன்ட்டி, ஆனால் எனக்கு இதில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்து தானே வந்திருக்கேன், எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் இப்போ என் ஹஸ்பண்ட், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கண்டுக்காம அங்கேருந்து போனதுமே இவனுமே பின்னாடியே போயிடுறான். இதுகளுக்கெல்லாம் திமிர பார்த்தியா, நான் வந்துட்டு என்னோட வாயை கொடுத்து நானாகவே இதுங்ககிட்ட அசிங்கப்பட்டுட்ருக்கேன், இதுங்களை மாதிரி ஆளுகிட்டலாம் நான் வந்துட்டு விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து இருக்கிறாங்க. உள்ளே போய் அவங்க அப்பாவை தான் அங்கே மீட் பண்ணுறாங்க. அங்கே நீ வந்துட்டு என்ன உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிகிட்ருக்கியாமே, ஏகப்பட்ட நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, நீ என்னம்மா டைவர்ஸ் அதனால தான் உனக்கு கொடுக்க போறியா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு கத்தியை கையில் கொடுத்து பேசாமல் அவனை வந்து குத்திரு, அவன் வந்து பண்ணதுக்கு அதான் பனிஷ்மெண்ட் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சும்மா தான் சொல்கிறாங்களான்னு பார்த்தா உண்மையிலே கத்தியை கொடுத்து அங்கே குத்த சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. அவனுமே அங்கே ஷோட் எல்லாமே கழட்டிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. இந்த சின்ன தப்புக்கு எதுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அதை யாரோ ஃபோர்ஸ் வேறு பண்ணியிருக்காங்க, அப்போ எல்லாம் இவங்களோட வேலை தானே, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ ஹீரோவுமே எதுக்காக நீ பயந்துட்டுருக்க, டெய்லி வந்துட்டு என்னை கொலை பண்ணணுன்னு தானே நீ யோசிச்சுட்ருக்க, உனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு நீ குத்துன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நாங்கள் நீடன் பண்ணிட்டு அவர்கிட்டங்க சாரி கேட்குறா. ஸோ வந்துட்டு அப்போங்க அவருமே உனக்கு புரியுதா இப்போ நீ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு, லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கள் வரதா செய்யும், பட் அதுக்காக டைவர்ஸ்ன்றதெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணிட்டு போனோன்னா லைஃபே வந்துட்டு எண்ட் ஆயிரும், நீ வந்துட்டு அந்த தப்புகள் தீர்த்துறதுக்கு தான் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் கோலை கூட பண்ணுவேன் வாசி, டைவர்ஸ்ன்ற பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது, இந்த குடும்பத்தில் டைவர்ஸில் ஒன்று நடக்காதுன்னு சொன்னதும் அதை மனசுலேயே அவள் யோசிச்சுட்டு நான் ஏன் சாகுறேன், சாகுறதுனா உன் பிள்ளைய போய் வந்துட்டு கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே மீட் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா உன்னை உள்ளே கூப்பிட்றாருன்னு சொன்னதும் அவங்க ட்ரெஸ் எல்லாமே அவன் கழட்டிட்டு போனதுமே அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. திரும்ப ரிட்டன் வந்தால் தான் அவன் கையில் மார்க் வந்திருக்கு, ஸோ சாட்டையை வச்சு அடிச்சிருக்காரு, பட் அவளுக்கு அது பெருசாகவும் தோணலை, நம்மளுக்கு என்ன அடிவத்தா போய்ட்றான்ற மாதிரி தான் இருக்குது. அப்போங்க நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, நீ தான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஆன்லைன் போஸ்ட் பண்ண, நீ தானே உன்னோட வேலை தானேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறா. இந்த விஷயம் எப்போ இவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் போய் பேசிகிட்டு இருக்காத, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஆரம்பத்துலேருந்தே தெரியும், நீ எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு வேணுக்கணும்னு ஒன்றும் பண்ணலை, இப்படி பெருசாகும் நான் என்ன கனவாகண்டேன்னு சொல்லும்போது, இப்போ கார்டனை நம்ம 2 பேருமே க்ளீன் பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே மெய்டுமே கொண்டு வந்து பொருளை கொடுத்ததுமே சும்மா சொல்கிறேன்னு பார்த்தா என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு மேலே மிஷின் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாமே ட்ரெடிஷ்னலாக தான் நடக்கும், இதை வச்சு தான் க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தான், நீ வந்துட்டு பெருசாக கிடக்கலேன்னு நினச்சிக்கோன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோமாயிட்டு அங்கே வந்துட்டு அதை வாங்கிக்கிட்டு அங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ அதையுமே பார்த்துட்டு அவன் அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு சிரிச்சிட்ருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு டாக்டர் கால் பண்ணிடுறாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஆன்ட்டி அங்கே வந்துடுறாங்க.
டாக்டர் கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னதுமே, உங்களுக்கெல்லாம் நான் பதில் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க போகும்போது, அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டுருக்கா. "ஏய் ஒழுங்கா விலகியே தள்ளி நின்னுக்கோ. நான் வந்துட்டு இங்க வரைக்கும் கிளீன் பண்ணியிருக்கேன். உடனே நீ வந்துட்டு இது நான் பண்ணதுன்னு சொல்லிட்டு நீ வந்து நின்னுக்குவியா? போடா அங்கிட்டுன்னு" சொல்றா. அப்ப அங்க கால் வந்துருது வீட்ல இருந்து. "சிஸ்டர் இல்ல நான் உங்களுக்காக தான் வந்துட்டு இங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டாப்ல. நீங்க ஏன் இப்படி மீட் பண்ணாம வராம இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அங்க பேசினதுமே, ஹீரோயின் "நீ வந்துட்டு வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்காம மரியாதையா கிளம்புன்னு" சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ ஹீரோவுமே அதெல்லாம் இப்போ கேட்டுட்டு இருக்கான். யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும், அங்கே பிரதர் இருந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான பர்சனே கிடையாது. நான் தான் உங்களுக்கு கரெக்டான மேட்ச். நீங்கள் வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நீ ஃபோன் அங்கே கூட அந்த பொண்ணுட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் 2 மினிட்ஸில் வெளியே போகலன்னா அவனை அடித்து வெளியே வாட்டி விடுன்னு சொல்கிறா. முதுகுலையுமே அடி விழுந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன உங்கள் அப்பாவை போய் நீ மீட் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் மீட் பண்ணேன். இதெல்லாம் உன்ட்ட நான் ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ நல்லாவே புரியுது. அப்போ அங்கே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டதும், நான் வந்துட்டு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது பெரிய மேட்ருமே கிடையாதுன்னு சொல்லிடுறா. பிறகு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போகும்போது, அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. திரும்பவுமே அவளுக்கு பேபி பிறக்குமா பிறக்காதான்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ண வர சொல்லியிருக்காங்கன்னு. ஆல்ரெடி இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்துட்டு செக் பண்ணியிருந்திருக்காங்க. ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ வந்து இதெல்லாம் பண்ண விரும்பலன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. நம்ம ஹீரோயினுக்கு இப்படி அடிபட்டதில் அவளுக்கு வந்து பேபி பிறக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. பட் இருந்தாலுமே வெளியே தன்னை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கிக்க வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பிறகு ஒரு சூப்பை ஊற்றி அவங்க ஆன்ட்டி இதை குடின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. தெரிஞ்சுக்கிட்டே வேணுக்குன்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் எதுவுமே பேசலை. அதை குடிச்சிட்டு அவள் பாட்டு அங்கே போனதுமே, அப்போ டாக்டர் வந்ததுமே, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிடுறேன், எனக்கு பேபி பெற்றுக்கிறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. நீங்கள் என்ன வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே நான் அதுக்கு ஒத்துழைக்க போகிறதுமே கிடையாதுன்னு சொன்னதும், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் அதுக்காக வரல. உங்கள் ஹஸ்பண்ட் தான் என்னை நீங்கள் கூப்பிட்டாரு. அடிபட்டு இருந்துச்சுல்ல, அதுக்காக மெடிசன் தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே அடிப்பட்ட இடத்துல அந்த மசாஜ் வந்துட்டு இங்கே கொடுத்துட்ருக்காரு. இதை தொடர்ந்து பண்ணுங்க, இல்லைன்னா வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு ஹீரோயின் எதுக்காக நீ இவ்வளோ அக்கறைப்பட்டுட்டு வந்துட்டு கூப்பிட்ருக்க அப்படின்ற சொன்னதும், அக்கறைப்பட்டுலாம் ஒன்றும் கூப்பிடல. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏன் மேலே பழி விழுகும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே அந்த மெடிசன் அவன் நைட் அங்கே போட்டுட்ருக்கும்போது அவன் உள்ளே வந்ததுமே அங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு கவர் பண்ணிக்கிறா. என்னாச்சு நான் எதுவும் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு எந்த ஹெல்ப்புமே தேவை கிடையாது, நானே பண்ணிக்குவேன். நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பரிதாபப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது, வம்பு பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு மெடிசன் தேய்க்கும்போது, நீ வந்துட்டு ஏதோ ஒரு மரியாதை ஜென்டலாக கூட பண்ணியிருக்கலாமே, இப்படியெல்லாம் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு அவனே வந்துட்டு அங்கே ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டதுமே, என்ன பண்ணிகிட்ருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்டதும், அங்கே வந்துட்டு மெடிசன் தான் அவன் வந்துட்டு தன்னைத்தானே அங்கே வந்துட்டு ஊற்றிட்டுருக்கான். நீ வந்துட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இது வந்து உன்னோட ஃபேமிலியை நீ அமைச்சிக்க வேண்டிய நேரம். நீ வந்துட்டு சந்தோஷமாக அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு பேபி பெற்றுக்கிட்டு வாழு. நான் உனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே, அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. இவன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் என்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே டச் பண்ணிட்டு என்ன பெயின் ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் மெடிசனை போடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் பிடிச்சி அங்கே வந்துட்டு ஃபோர்ஸ் அங்கே தள்ளினதுமே, ஓ இப்போ பெயின் ஆகிட்டுருக்கா, சும்மா நடிச்சிட்ருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. பிறகு ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக போயிடா. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டு மீ தான் வந்துட்டு அங்கே அவளை வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்கா பார்ட்டிக்காக. எப்பயுமே ஷார்ட் ஹேர் தானே வைப்பேன், நீ வந்துட்டு என்ன இப்போல்லாம் லாங்காக வளர்த்துருக்கேன்னு சொல்லும்போது, சின்ன பிள்ளையில அவங்க அம்மா உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பையன் தான் பிடிக்கும், நீ முடியெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வளர்க்கக்கூடாது, பையன் மாதிரி தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஹேரை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அங்கே கட் பண்ணி விட்டுருந்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம ஹீரோயின் அப்போ ஹேரே வச்சுருந்துருக்க மாட்டா போல். இப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளை ரொம்ப சூப்பராக அங்கே கிளப்பி அனுப்பி விட்டதுமே, நம்ம கிம்கிட்ட போய் நான் வந்துட்டு இங்கே வர்றது பிடிக்கலன்னா நீங்கவே சொல்லிடலாம், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் உள்ளே போயிட்டு ஏதாச்சும் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி வச்சு ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோமே, நான் அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொன்னதும், அவனுமே எதுவும் சொல்லலை. வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே எல்லாருமே அங்கே ரொம்ப ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் சிலர் மட்டும் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசுகிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, இந்த டேசியோட ஃப்ரெண்டு தான். அப்போ டேசியுமே அவங்கள அங்கே பார்த்துட்டு உடனே பல்ல காமிச்சிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்காக வர்றா. ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டாங்க நம்ம கிம்கிட்ட. நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அப்போ என் சிஸ்டர் வந்துட்டு உன்னை இவ்வளோ தூரத்துக்கு பாராட்டிகிட்டு இருக்கா ஹபி, நீ வந்துட்டு அவளுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னதும், என்ன டார்லிங் நீ பேசிகிட்டு இருக்கா, அவுட் சைடரோ முன்னாடி நீ இந்த மாதிரி என்னை கூப்பிடாதன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது, அவுட் சைடர்னு சொல்கிறானேன்னு. பிறகு
பிறகு அங்கே வந்துட்டு அவள் இருக்கும்போது அங்கே லீவ் வந்துடுறான். நீ இன்னைக்கு பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா, என் பிரதருக்கு நீ வந்துட்டு சரியான பொருத்தமே கிடையாது, நான் தான் வந்து உனக்கு கரெக்டான மேட்ச், நீ பேசாமல் அவனை விட்டுட்டு என் கூட சேர்ந்து வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு அவனை மாதிரி கிடையாது, அவன் பாரு இப்போ அடிக்கடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிகிட்டு இருக்கான், எப்போ வேணாலும் உன்னை கழட்டி விடுவான்னு சொல்லிட்டு பேசினதுமே, அப்படியா நீ வந்துட்டு எத்தனை கேர்ள்ஸோட சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஓ லிஸ்ட் எல்லாம் நான் வெளியே எடுத்து சொல்லவா, பெரிய நல்ல உத்தவி மாதிரி பேசிகிட்டு இருக்காத, எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு அவனையுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு பேசாமல் கிளம்பி போகிறது தான் நல்லது அப்படின்றத சொல்கிறா. நான் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அங்கே பாரு வர்றா பாருன்னு சொல்லும்போது அது வேற யாரும் கிடையாது, அங்கே நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு சி தான். அப்போ அங்கே அவள் வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணிட்டுங்க பேசினதும், உங்களுக்கு வந்துட்டு அவர் என்னை மீட் பண்ணதில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதும், என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்றை மீட் பண்ணால் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ரெண்டு பேருமே பிடிச்சிருந்துச்சு, நான் நார்மலாக பேசிக்கிறதுல ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், அங்கே ஹீரோவுமே அதெல்லாமே மேலேருந்து பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க எல்லாருமே உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப பர்ஃபெக்டானவங்கப்பா, உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கூட எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு உமன் உனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம லீமே அவன்கிட்ட வந்து அவளுக்கு எதுவுமே வந்துட்டு பெருசாக தோணலைன்னா ஒன்றும் உன்னை பிடிக்கலையா, இல்லை உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் எதுவுமே இல்லையா, இல்லை பந்த மனசா அப்படின்றத இங்கே கேட்டதுமே, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பட் நீ வந்துட்டு இப்போ நினச்சிட்டு இருக்க பாட்டியா ஒரு விஷயம், அது எப்பயும் நடக்காத, உன்னை ஏற்றுக்கவும் மாட்டான்னு சொல்லிட்டு போனதும் அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு வயிற்றுச்சலாகி போயிடுது. பிறகு அவங்க வாஷ்ரூம் போகும்போது அந்த டேஸி அங்கே வந்துடுறா. என்ன என் ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப உனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது, ஒரு வேளை வந்துட்டு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட போய் ஃபஸ்ட்டு உன்னோட நேம் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டுப்பாரு, அது கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காது, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பேசினதை கேட்டான்னு சொல்லிட்டு நல்லா புரியுது. அப்போங்க நம்ம சீமி வந்ததுமே ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் பேசன்னா பேசிக்கோங்க, பட் பார்த்து கொஞ்சம் ஆளுங்க வந்துட்டு என்னத்தையாச்சும் எழுதி வைப்பானுங்கன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோ கோவமாயிட்டு கையை பிடிச்சிட்டு, நீ தானே என்னோட ஒய்ஃப், இங்கே நீ தானே என்னோட பார்ட்னராக வந்திருக்க, அப்புறம் எதுக்காக இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க, என் கூட சேர்ந்து நீ இப்போ வந்துட்டு கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனதுமே சீக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. பிறகு அங்கே பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே வந்துட்டு அங்கே சி வந்துட்டு தன்னோட நெக்லஸ் அங்கே வந்துட்டு கொடுத்துருக்கா. ஸோ அது மேலே அங்கே பெட்டு கட்டுறப்ப அந்த வர பணம் எல்லாமே அங்கே வந்துட்டு அங்கே ஆசிரமங்களுக்கு போகும் போல், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே அங்கே காசு போட்டு வாங்கிடுறாங்க. செகண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பொக்கே வந்து கொடுத்துருக்கா. அதை பார்த்துட்டு இந்த பொக்கேல மேலே யாராச்சும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா, வெறும் 10,000 தான் வந்துட்டு இது வேலை போகும், இதை வச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி பேசினதுமே அந்த சி, நான் வந்துட்டு வேணும்னா என்னோட நெக்லஸ் ஒன்று வந்துட்டு நான் கொடுக்குறேன், ஒன்றும் பரவாயில்ல, நீ அதை பற்றி ஃபீல்லாம் பண்ண வேணாம், என்னை பற்றி வந்துட்டு நீ பெருமையாகவும் நினைக்க வேணாம், நான் வந்துட்டு இதெல்லாம் உனக்காக தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நீ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு வச்ச பொக்கே எவ்வளோ விலை போகும் தெரியுமா, அதை வாங்குறதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் இருக்கானே, எப்படி வாங்காமல் இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட உன்னோட பொண்டாட்டியோட ரெப்புடேஷனை நீ காப்பாற்ற வேணாமா, அதுக்காக நீ பெட் கட்டணும்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே 5 மில்லியன் பெட் கட்டுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிட்டு உடனே பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அங்கே நம்ம லீக்கு கோமாயிட்டு 5.2 மில்லியன் கட்டினதுமே சி வந்துட்டு கோமாயிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், என்னமோ ஓங்காசை வச்சு கட்டின மாதிரி பேசுகிற, வாய முடிட்டு பேசாமல் இரு, என் பிரதர் கூட காம்படிஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ டக்குன்னு பார்த்தா 10 மில்லியன் சொல்லிடுறான். ஸோ எது வந்துட்டு யாராலையும் பேச முடியல. அங்கே ரொம்ப வந்துட்டு காசு விலை கொடுத்து வாங்கினதே இந்த புக்கே தான் ஆகி போயிடுது. அங்கே ஈவெண்ட்டுமே முடிஞ்சு நம்ம ஹீரோயின் அந்த புக்கேவை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து இந்த பார்ட்டியில் நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த கொஸ்டினை இக்னோர் பண்ணிவிட்டு, இந்த புக்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, இதே மாதிரி இன்னும் 10 பீசஸ் என்னோட கடையில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அங்கே டைவர்ஸை பற்றி பேசினதுமே அதையுமே இக்னோர் பண்ணிவிட்டு, என்னோட ட்ரெஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, இது வந்துட்டு இதே மாதிரி ட்ரெஸ் வேணும்னா என் ஃப்ரெண்ட் மினி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் அவங்ககிட்ட வந்துட்டு பேசலான்னு சொன்னதுமே அவங்களுக்கு கோவமாயிட்டு, நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறீங்க, நாங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறோம், நீங்கள் என்ன மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறப்ப சென்ஸோட கேட்குறீங்களா, யார்கிட்ட என்ன கேட்கணுன்னு, எந்த இடத்துனாலும் வந்துட்டு மைக் எடுத்துகிட்டு என்னத்தினாலும் வந்து கேட்பீங்களா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறோன்னு எங்கள்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கினீங்களா, நான் ஏன் பதில் சொல்லணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்ச
மாதிரி நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப இன்சல்ட் ஆகி போயிடுது. நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஃப்ரீயாகவுமே பண்ணுறது கிடையாது, அதுக்குமே தான் வாங்குறோன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோட்ட உங்கள் ஒய்ஃப் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை பற்றி நினைக்கிறீங்கன்னு சொன்னதும், நான் என்னோடய ஒய்ஃபோட சேர்ந்து இங்கே ரொம்ப ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி மட்டமான கொஸ்டின்லாம் கேட்காதீங்க, எனக்கு யாரை பற்றியுமே எதுவுமே தெரியாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அந்த கதை கேட்டுட்டு ரொம்ப அசிங்கமாயிட்டு அவங்க வந்து போகிறா. என் ஒய்ஃபோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். எனக்கு 2 பேருமே அங்கே காரில் கிளம்பி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறா. அவன் எங்கள் வீட்டுக்குள்ளே அவளுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவளோட நெக்லஸ் அங்கே செருப்பு எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு அவளுக்காக மெடிசன் எடுக்க போயிருக்கான். ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. நீ தான் என்னை எழுப்பி விட்ட அப்படின்றத சரி எங்கள் கோவப்பட்டதுமே, ஹெல்ப் பண்ணால் நீ இப்படி தான் பேசுவேன், சரிவா உனக்கு மெடிசன் போட்டு விட்றேன்னு சொன்னதும், எதுக்கு மெடிசன், எனக்கு தான் சரியாயிடுச்சேன்னு சொன்னதுமே, ஒரு நாள் மெடிசன் போட்டதில் சரியாயிருமா, தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணால் தான் சரியாகும்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வம்பு பண்ணதுமே பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி அந்த இடத்த பிடிச்சி அமுக்கி விட்டதுமே வலி தாங்க முடியல. இப்போ வலிக்குது இல்லை, அப்புறம் மெடிசன் போடாமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் போட்டு விட்டுட்டு, சரி உன்னோட ஸ்டோரியை பற்றி நான் இப்போ வரைக்குமே கேட்டதே இல்லை, உன்னோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே அவள் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டோரி அங்கே சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவன் எனக்கு இரிட்டேட் ஆகிட்டு, நீ என்கிட்ட ஃபேக்காக சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டே, நான் இப்போ சொன்ன ஸ்டோரி என்னமோ உண்மைதான், பட் யார் அதை கேட்டாலுமே ஃபேக் தான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவன் அங்கே ஆஃபீஸில் போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை இதை பற்றி அங்கே வந்துட்டு விசாரிக்க சொல்கிறான். ஸோ விசாரித்ததில் வந்துட்டு எல்லாமே உண்மைதானே அவனுக்கு தெரிஞ்சதுமே அங்கே டேசியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏற்பாடு பண்ண சொல்கிறான். ஸோ டேசியுமே வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அவளுக்கு தெரியும் போல். அவங்க போனது ரொம்ப சந்தோஷமாயிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் காஃபி எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு அவனை செடியூஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ நம்ம லீவ் வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விட்டான். என் பிரதர் ஒரே டயத்தில் எத்தனை பொண்ணுங்களை கவர் பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு அது எதுவுமே ரொம்ப கடுப்பாய் போயிடுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே ரூமுக்கு போயிட்டு இருந்தா. தொடர்ந்து இவன் ஃபாலோ பண்ணிட்டு எல்லா ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு தொடர்ந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவளையுமே அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே அங்கே அவங்க வந்துட்டு ரூம்குள்ளே போன பிறகு காதை வச்சு கேட்டுட்ருக்கா என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்குன்னு. அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃபேமிலி குரூப்பில் போட்டு விட்டுட்டு அதை வந்துட்டு ஐயோ தெரியாமல் தான்ப்பா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே வந்துட்டு சாரியுமே கேட்டுட்டு ஆக்டிங் பண்ணுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன வந்துட்டு அசிங்கம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா கேட்டதுமே இப்போ என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு அவள் பெரிய அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. அங்கே கதை ஓப்பன் பண்ண சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ தான் வர்றான். அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், என் கூட பிறந்த சிஸ்டரும் என் ஹஸ்பண்டும் இப்படிலாம் துரோகம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஆக்டிங்கை போட்டதுமே ஹீரோவுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது என்ன மாதிரி நடிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ளே போய் நீங்கள் பார்க்க வேணாமான்னு சொன்னதுமே வேமாங்க வந்துட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அவளை பார்த்தா வேறு ஒரு ரூமில் அவளாவே வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. என்ன மாதிரி வந்துட்டு துரோகம் பண்ணாங்க நம்ம ஹீரோயினுக்குன்னு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ட்ரக்கை கொடுத்து அங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு உள்ளே அங்கே வந்து அனுப்பிவிட்டு தான் இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. இதெல்லாத்தையுமே அவவாயாலே ஒத்துட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஷென் ஃபேமிலியோட பொண்ணு நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு எந்த காசுமே கொடுக்காம வந்துட்டு அவளை அங்கே பாடாப்படுத்திருப்பாங்க போல். அவளோட செலவுக்காக தான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கா. ஆனால் வந்துட்டு இவன் போதையில் இருந்தவாசி ஹீரோயின் கூட போஸ்ட் பண்ணி தப்பாக நடந்திருக்கான். பட் வந்துட்டு அவளுக்கு என்னென்னா ஷென் ஃபேமிலியோட பொண்ணுன்னு தெரிஞ்சுமே அவன் வேணுக்குனே தான் மேரேஜ் பண்ணணும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு கோமாயிட்டு இப்போ வரைக்குமே அவனை ஹேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே அவள் பேசுனதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எங்கள் அம்மாவுமே இந்த விஷயத்தில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் உண்மை எல்லாமே தெரிஞ்சு போனதுமே பெரிய ப்ராப்ளமாகி போயிடுது. அப்போ உடனே அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே சாரி கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு அங்கே ஷேர்ஸ்மே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி வச்சிட்ருக்காரு. பிறகு அந்த டேசியை பார்த்தா கோவமாகி போயிட்டு நீ தானே வேணுக்குனே வந்துட்டு என் பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வந்ததும் நான் என்ன தப்பு பண்ணேன், நீயா வந்துட்டு உன் தலையில் மண்ணடி போட்டுக்கிட்ட, நீயா வாயால் தானே உளர்னு அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அப்போ நம்ம ஹீரோ பேச்சை நிப்பாட்டுங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்ற சைட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். எனக்கு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மினியும் மீட் பண்ணிவிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அவன் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்குமே அதுதான்ப்பா புரியலை, அவன் இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஓகே தான், உண்மை எப்படியோ வெளியே வந்துருச்சுல்ல அப்படின்ற சொன்னதும் ஆமாம் எங்கள் அப்பாவை தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், பட் அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஸ்டெப் மதரும் அவளும் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறா. பட் நீ இதில் வந்துட்டு அவனை டைவர்ஸ் பண்ண போகிறத மறந்து போயிடாதான்னு சொன்னதும் அதை எப்படி நான் மறப்பேன், கண்டிப்பாக அவன்கிட்ட வந்து என்னை டைவர்ஸ் வாங்கி அவேன்னு அவள் சொல்கிறா.
பிறகு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா அங்கே பார்த்தா ஃபுட் எல்லாமே வந்துட்டு அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ வந்துட்டு இப்போ பாய்சன்லாம் ஃபுட்டில் வந்துட்டு கலக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, என்னை கொலை பண்ணுறதுக்கு புதுசாக இப்படி சிக்கன் யூஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. பார்த்தா அவன் கையில் இருக்க அந்த பாத்திரமே விழுந்துட்டு அவனுக்கு தலை சுற்றி அவன் மயக்கமானதுமே ஹீரோயின் கையில் அடிபட்டுருக்கு, அதுக்கு மெடிசன் போட்டுட்டு அவளே எங்கே சாப்பாடு எல்லாமே பண்ணி கொடுக்குறா. அப்போ இதில் வந்துட்டு சாப்பிடலாம்ல தைரியமா, பாய்சன்லாம் இல்லைன்னு சொன்னதுமே, பாய்சன் கொடுக்குற லெவலுக்கு நீ வந்துட்டு ஒருத்தா உன்னை கொலை பண்ணுறதுக்கு அதுவே வெட்டி செலவான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் எந்திரி மரியாதையோட இன்னைக்கு உன்னோட டெத் ஆனிவர்சரியாக மாறி போயிடாம ஃபியூனல் ஃபங்க்ஷன் தான் உனக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு கோவப்படுறா. தொல்லை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க அப்பாவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் அங்கே அவங்கள வெல்கம் பண்ணி பேசிட்டு 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி நைட் இங்கே வந்து தூங்குங்கன்னு சொன்னதுமே, இல்லை எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட டிசைன்ஸ்லாம் பண்ணணும் வேலை இருக்குன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே நம்ம ஹீரோ இருக்கட்டும் பரவாயில்ல அப்பா ஆசைப்படுறாருல, ஸோ நம்ம அதை எல்லாத்தையுமே இங்கே வந்துட்டு மாற்றிக்கலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு செம கடுப்பாய் போயிடுது. பிறகு அவங்க ரூமில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவன் கூட சேர்ந்து ஒரே ரூமில் தான்ப்பா இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு, பட் அவன் பாடி என்னமோ ரொம்ப பார்க்க பக்காவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அவனை பார்த்ததும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவள் பேசாமல் அங்கே வந்துட்டு போய் படுத்துடுறா. அப்போ அவன் நீ இப்போ என்னை பற்றி தானே புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தேன், எப்பயுமே என்னை வந்துட்டு டைவர்ஸ் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நான் உன்னை பற்றி புகழ்ந்தெல்லாம் பேசலை, உன் பாடியை பற்றி தான் பேசினேன், ஆகாதயத்தில் குதிக்காது அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே பக்கத்தில் ஹீரோயின்கிட்ட போயிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிடுறா. 2 பேருமே அதுக்கப்புறம் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கோமே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஆக்ட்ரஸ்க்கு மேக்கப் போட்டுட்ருக்கா. உண்மையிலேயே ரொம்ப திறமை இருக்குது உங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பாராட்டுறாங்க. பிறகு அந்த ஸ்ரீ அங்கே வாழ்றா, நீங்கள் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி திறமையெல்லாம் இருக்குன்னு தெரியாதேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. பட் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு வேணுக்குனே தான் வந்திருக்கா. அப்போ அங்கே லீமே வந்துட்டு அங்கே நீ எல்லாம் வந்துட்டு ஹீரோயினாக ஒர்க் பண்ணணும், பட் எங்கே என் பேச்சை கேட்குற அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் வைத்தச்சலாயிட்ருக்கு. ஏன்னா ஹீரோயின் மேலே அவனுக்குமே இன்னும் லவ் இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் ஏகப்பட்ட ஒர்க் எல்லாமே சொல்லி இதெல்லாமே மேடமுக்கு பண்ணணும்னு சொன்னதுமே, இதெல்லாம் நான் பண்ணுற வேலையா இல்லை அவங்க அசிஸ்டன்ட் பண்ணுற வேலையா, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, போய் நீ பண்ணு வெளியே போன்னு சொல்லிட்டு ரூடாக பேசி விட்றா. பிறகு அவங்க மேக்கப்லாமே போட்டுட்டு இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது இதெல்லாமே நான் சொல்கிறான். பிறகு அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தா ரொம்ப கோவமாயிட்டாங்க. டைரக்டர் திட்டுறாங்க, இது என்ன வந்துட்டு நீ பண்ணிகிட்ருக்க, என்ன உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரா இல்லை பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாங்களா, அழுதுட்டுருக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. ஸோ வந்துட்டு திரும்ப திரும்ப அங்கே வந்துட்டு மேக்கப் ஹீரோயினுக்கு அங்கே வந்து பண்ண வேண்டியதாகிடுது. இதெல்லாமே வேணும்னு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியுது இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, ஷார்ட்டை வந்துட்டு ஒரே இதில் எடுத்துருவாங்க, இப்போ வேணுக்குனே பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து ஏகப்பட்ட காஃப் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வைத்தச்சலாகிட்டு இருக்கு. அப்போ சீக்காக தான் இவன் வந்திருக்கான்னு சில பேசுகிறாங்க. ஃப்ரீயாக தான் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள் அவங்க அசிஸ்டன்ட் சொன்னதுமே, நான் வந்துட்டு என் பொண்டாட்டியை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட போய் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சீக்கு வந்துட்டு ரொம்ப வந்து வைத்தறிச்சலாகி போயிடுது. நானுமே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, என்னையுமே பார்க்க அவன் இப்படி வரலாமேன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஐயோ எனக்கு கண்ணெல்லாம் எரியுது மூஞ்செல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனதுமே எல்லாருமே அங்கே வந்துட்டு வேமா வந்து என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ லீமே வேமா விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். இப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே நம்ம ஹீரோட்ட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எனக்கு என்னமோ பண்ணிட்டுருக்கு, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொன்னதுமே, நான் என்ன டாக்டரா, உனக்கு வேணா புக் பண்ண சொல்லு உன்னோட அசிஸ்டண்ட்டை விட்டு அப்படின்ற சொன்னதும் அவங்க அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் காரணமே இவங்க தான், நான் அப்போவே சொன்னேன் கூடவே சேர்ந்து இருக்கேன் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு, பட் வந்துட்டு வேணுக்குன்னு வந்துட்டு இவங்க ஏதோ மேக்கப்பில் கலந்து தான் போட்டு விட்டுருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் எதுக்காக இப்படி போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோவுமே இப்போ வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம அதை வந்துட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டா சரியாக போச்சு, எல்லாமே வந்துட்டு சார்ட் அவுட் ஆயிரும்ல அப்படின்ற சொன்னதும் நம்ம எல்லாமே நம்ம இப்படிலாம் வந்து அடுத்தவங்க மேலே பழைய போடக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த அசிஸ்டன்ட் ஓவர் அப்படியே குதிக்கிறான்னு நடிச்சுட்டு, நீங்கள் வந்துட்டு வாய மூடிட்டு பேசாமல் இருங்க, இதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, வேணுக்குனே வந்துட்டு இவ பண்ணுவா நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா, உங்கள் ஃபேஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே, ஆக்டர் ஆகணும்னா அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. நீமே நம்ம வந்துட்டு இதை பற்றி விசாரிக்கலாமே அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த அசிஸ்டண்ட்டை விட்டு தான் நம்ம ஹீரோயினோட அந்த மேக்கப்பில் வந்துட்டு இவ எதையும் கலந்து விட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. அந்த பொருளை எல்லாமே செக் பண்ணுங்கள் யாரோட பேக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ தெரிஞ்சு போக போகுது அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே பயமாகி போயிடுது. இவங்க 2 பேத்துக்குமே வசமாக மாட்டிக்கிட்டமேன்னு வேமா வந்துட்டு அந்த கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ண சொன்னதும் அவன் வேமா வந்துட்டு அந்த இதை பிடுங்க பார்க்குறா. இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு தவிச்சிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் என்னோட அசிஸ்டன்ட் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டா அப்படின்றத சொன்னதுமே தெரியாமல் எப்படி
இப்படி மிஸ்டேக் பண்ணுவாங்க, மிஸ்டேக் பண்ணுறவங்க தெரிஞ்சே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு இதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல, ஜெயிலில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டுட்ருக்கா. அங்கே அந்த சீக்குமே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு இப்போ வேற ஒருத்தவங்க மேலே பழிய போடுறப்ப உங்களுக்கு வந்துட்டு இனிச்சிச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு உன் மேலே இருக்க ஆசையினால தான் இப்படி பண்ணிட்டேன், நான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, நீ வந்துட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண, உனக்காக தான் நான் திரும்ப ரிட்டன் வந்திருக்கேன்னு சொன்னதும், நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இவளுக்கு 1 மில்லியன் கொடுத்துட்றேன் விட்டுட்டு போக சொல்லியிருந்திருக்காரு, பட் எனக்கு 2 மில்லியனாக கொடுக்க சொல்லு, நான் விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ வந்துட்டு அவள் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. காசை வாங்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போயிட்டாளேன்னு, நீ வந்துட்டு இப்போ ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சேன்னா எனக்குன்னு தெரியாதான்னு சொன்னதுமே அவங்க லீக் அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு பயங்கர கோமாயிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். உடனே அவள் பயந்து போயிட்டு, ப்ளீஸ் என்ன இந்த மூவியை விட்டு தூக்கிறாத, இது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னதுமே, நீ வந்துட்டு என் பிரதர்கிட்ட இந்த மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ணியிருப்ப, நான் வந்துட்டு உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, என் பிரதரை விட நீ பெருசா, உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு மூவியில் எதுவுமே தூக்கி அங்கேருந்து விரட்டி விட்டுறான். ஸோ வந்துட்டு தப்பு பண்ணதுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடச்சிருது. ஹீரோயின் பார்த்தா நல்லா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துச்சேக்கா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு இந்த கிஃப்ட் வந்து உனக்காக தான் சொன்னதும், இவ்வளோ சின்ன கிஃப்டான்னு சொன்னதும், சின்னதோ என்னமோ ஆனால் என் மனசு ரொம்ப பெருசு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். நான் வந்துட்டு அவளுக்கு இருக்கேன் பெரிய கிஃப்ட்டு, நீ வந்துட்டு இப்படி தொந்தரவுலாம் பண்ணிட்டு இருக்காத, கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு வேட்டி விட்றான். நம்ம ஹீரோயினே திரும்ப அவன்ட்டு அப்ரோச் பண்ணதுமே, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லும்போது, ஆமாம் நம்ம 2 பேருமே பிரியணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து இருந்துட்டு பிரிஞ்சிடலாமே அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. ஸோ அவன் வந்துட்டு நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு தூங்க சொல்லிட்டு இருக்கான். நல்லாவே புரியுது மிக்ஸ் பண்ண வசதா இப்படி பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு இருக்கான்னு. அப்போ அங்கே சில விஷயங்களுமே அவனுக்கு வந்துட்டு புரிஞ்சிட்ருக்கு. அவங்க ஃபேமிலியில் அவளுக்கு எப்பயுமே கஷ்டம் மட்டும்தான். அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதரும் சேர்ந்து தான் அவங்க அம்மாவை மென்டல் டிப்ரெஷனுக்கு ஆளாக்கி இந்த மாதிரி நிலைமையில கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதனால் ஆரம்பத்துலேருந்து அவளுக்கு யார் மேலேயே ட்ரஸ்ட்டே கிடையாது. அவள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு சொன்னதும், நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ என் கூட வா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஹீரோ இனிமேல் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. புரிஞ்சுக்குது ஃபைனலாக அவனுக்கு தெரிஞ்சிருச்சா அம்மாவை பார்த்தீன்னு. அங்கே மேலேருந்து பார்த்தா அவங்க அம்மா கீழே குதிச்சு சாக போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே எல்லாருமே பயந்து விழுந்தடிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா, என்கிட்ட வாங்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டதுமே மேமா பிடிச்சி இழுத்ததுமே அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக அங்கே பிஹேவ் பண்ணி எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சதுமே வந்துட்டு ஹீரோயினை மறைச்சிக்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு ஊசியை போட்டு எப்படியும் மயக்கமாக்கிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அடிப்பட்டதில் அவனுக்குமே தலையெல்லாமே சுற்றி மயக்கமாகிடுது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எங்கள் அம்மாவுக்கு யாரோ வந்துட்டு நல்லா சொல்லி ஏற்றி விட்டுருக்காங்க, அதனால தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, இதை பண்ணது வேறு யாராக இருப்பாங்க, என்னோட அப்பா இல்லாட்டி என்னோட ஸ்டெப் மதராக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸையுமே கண்டுபிடிச்சி அந்த லேடியுமே ஜெயிலில் போட சொல்லிட்டு பிறகு அவங்க அப்பாவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த ஆள் பார்த்தா அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பல்ல காமிச்சிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே டீ எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அவங்க பார்த்தா எவிடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு அங்கேவே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. பட் நம்ம ஹீரோயின் செத்தா சாப்பிட்டு எனக்கு என்ன கவலை இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறா. பிறகு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கவுமே இவங்க இப்படியே வச்சு சாகிற வரைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழட்டும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே டாக்டருமே செக் பண்ணிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு குணமாகவுமே சான்ஸ் இருக்குது இப்படி இருந்தான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்ததும் அவர் இதுக்காக என்னை பிக்கப் பண்ண வர சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் ஆரம்பத்துலேருந்து சார் உங்களுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி காப்பாற்றினது எல்லாமே அவர் தான் பண்ணாருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவனை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அவனை போய் இங்கே ஹக் பண்ணிக்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து கடற்கரை ஓரத்தில் அங்கே வந்துட்டு ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்காங்க. நார்மலாக வந்துட்டு பிஹேவ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எவ்வளோ லவ் வச்சுருக்கான்றது நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருது. அங்கே 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா, நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னோட குட்டி குழந்தைய பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ ஆவலாக காத்துட்ருக்கேன் தெரியுமா, எனக்கு ஒன்று மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.